எதைதான் சொன்னியே, நீ வன்னியர் வீட்டு பொண்ணை இழுத்துன்னு போ, தேவர் வீட்டு பொண்ணை இழுத்துன்னு போ, நாடார் வீட்டு பொண்ணை இழுத்துன்னு போ, அத்து மீறு அடங்க மறு அப்படின்லாம் சொன்னவன் நீ தானடா. இந்த கட்டுக்கடுங்காத எல்லாம் யாருன்னு நீ நடத்திக்கிட்டு இருக்க பாரு. விடுதலை சிறுத்தைகள் அந்த சிறுத்தை குட்டிங்க தான் அதிக இந்த தப்பை பண்ணிக்கிட்டு. இதுக்கெல்லாம் தலைவன் யாரு? நீ தான். இந்த ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வான்றிய யாரை காப்பாத்த? உன் தம்பிமார்களை நீ வளர்க்குறப்ப இந்த அடிப்பொடி அறவேக்காடுங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்று. உன்னுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது ஒரு அமைப்பு தான், அதை ஒரு கட்சி ஆக்கிட்டேன். முதல்ல ஒரு குவாலிஸுக்கார அம்பாசிடர்கார வாங்குறதுக்கு தாம்பரத்துலேருந்து சில்லறையா பிச்சை எடுத்தேன். இன்னைக்கு எப்படியா உனக்கு வெளிச்சம் டிவின்னு ஒரு டிவி? உன் கூட்டணி கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. இப்ப ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற கோரி தமிழக அரசை வலியுறுத்துறோம் அப்படின்னு நீங்க போடுறதே தவறு தானே. பின்கேட்டு வழியா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீங்க மறைமுகமா மு.க. ஸ்டாலினை மிரட்டுறீங்கன்னு தானே சொல்லலாம். தமிழ்நாடு பிஜேபி நினைச்சிருந்தா உனக்கு கிட்ட நெருங்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மோடி எந்த மாதிரி சேர்ல உட்காந்தாரோ அதே மாதிரி சேர்ல தான் நீயும் உட்காந்துருக்க. அந்த இடத்துல ஒரு தேசிய கட்சி உன்னை எந்த அளவுக்கு அரவணைச்சிருக்கு. நீ வாழ்ந்து உருண்டுகிட்டு இருக்கிற திராவிட கட்சி உன்னை எப்படி நசுக்கி புழிஞ்சி உனக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை ஒதுக்கி உட்கார வச்சிருக்கேன். உன் குடும்பத்தில் யாரோ ஒரு பொம்பளை புளியை பக்கத்து வீட்டுக்காரன் இழுத்துன்னு ஓடிடுறான்னு வச்சுக்கோ, நீ பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருப்பியா? அந்த இடத்துல உன்னுடைய ஆணவ கொலை தடுப்பு சட்டம் பயன்படாதா? இப்போ சமீபத்தில் ஒரு பையன் ஒரு ஆணவ கொலைகளில் இறந்துட்டான்னு போய் நீ எல்லாம் போய் மலர் கிரீடம் மலர் வளையம்லாம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்க. நீ அவனுக்கு ஆறுதல் சொல்ல அந்த குடும்பத்துக்கு போல உன்னுடைய அரசியல் வியாபாரத்திற்கு அந்த இறப்பை ஒரு கருவாக நீ பயன்படுத்துறங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. திரும்ப உன்னுடைய அந்த கீழ்த்தரமான புத்தி இதுல இருந்து வெளியில வருது. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். தொல் திருமாவளவன், இந்த தொல் திருமாவளவன் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. என்னென்னா, வரப்போகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி சென்னையில் ஒரு மாபெரும் மாறாட்டம், எழுச்சி தமிழரான் அவர் தலைமையில், அது திருமாவளவன் தலைமையில் தான், தலைமையில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை இயற்ற கோரி தமிழக அரசை எதிர்த்து அவர் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் தொடங்குறாங்க. அதை தொடர்ந்து 11ஆம் தேதி அதே ஆர்ப்பாட்டத்தை, அந்த மையப்புள்ளியை தேசம் முழுவதும் பரப்பும் விதமாக தமிழ்நாடு முழுவதும், மாநிலம் முழுவதும் தொடர் ஆர்ப்பாட்டம். அதாவது அது எப்படின்னு தெரியல, ஓகேங்களா? 9ஆம் தேதி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 11ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக அதே ஆர்ப்பாட்டம். அந்த கருவை மையப்படுத்தி ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற கோரி. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வருது. நீ மு.க. ஸ்டாலினை மிரட்டுறியா? மு.க. ஸ்டாலின் உன் கூட்டணி கட்சி தலைவர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் இப்போ நான் இந்த பேசுகிற நொடி பொழுதுகளில், இன்றைய நாளில் தம்பி தொல் திருமாவளவன் போய் மு.க. ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு, சிரிச்சிருக்காரு, சால்வை போட்டிருக்காரு, அரவணைச்சிருக்காரு, கட்டி பிடிச்சிருக்காரு, கை கொடுத்துருக்காரு. கேட்டால் நலம் விசாரிக்க சென்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன் பேசும்போதே ஒரு கோரிக்கை மனு கொடுத்துட வேண்டியது தானே? இந்த இடத்துல கையை கொடுத்துட்டு சிரித்து பேசிட்டு பின்னாடி வந்து ஏன் முதுகில் குத்துற? உன் கூட்டணி கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. இப்போ தமிழக அரசை எதிர்த்து அவங்க கவனத்தை திசை திருப்பும் விதமாக நீங்கள் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற கோரி தமிழக அரசை வலியுறுத்துறோம் அப்படின்னு நீங்கள் போடுறதே தவறு தானே. பின்கேட்டு வழியாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீங்கள் மறைமுகமாக மு.க. ஸ்டாலினை மிரட்டுறீங்கன்னு தானே சொல்லலாம். கடந்த பல வரலாறுகளில் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் இருப்பிடம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டியே உலகம் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டரு, அது இதில் எல்லாம் எந்த இடத்துலையும் உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சொகுசான இருக்கையில் உட்காந்தா உனக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கிடைக்கும். ஆனால் இந்த முறை மு.க. ஸ்டாலினுக்கே யோசிக்கும் விதமாக நம்ம ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவருக்கு இணையாக ஒரு இருக்கையை அவர் அருகே
கிடத்தி உங்களை அமர வைத்து அழகு பார்த்தவர் மோடி அவர்கள். தமிழ்நாடு பிஜேபி நினச்சிருந்தா உன்னை கிட்ட நெருங்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் மோடி அருகே உன்னை சரிக்கு சமமாக மோடி எந்த மாதிரி சேரில் உட்காந்தாரோ அதே மாதிரி சேரில் தான் நீயும் உட்காந்துருக்க. அந்த இடத்துல ஒரு தேசிய கட்சி உன்னை எந்த அளவுக்கு அரவணைச்சிருக்கு, நீ வாழ்ந்து உருண்டுகிட்டு இருக்கிற திராவிட கட்சி உன்னை எப்படி நசுக்கி புழிஞ்சி உனக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை ஒதுக்கி உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அவனுங்களுக்கே நீங்கள் ஆப்படிக்கிற விதமாக தான் கடந்த பல தேர்தல்களில் திமுக சின்னத்தில் நீ போட்டியிடாமல் உனக்குன்னு ஒரு பானை சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீ ஓட்டு வங்கி வியாபாரத்தை நடத்தி ஆட்சி கட்டலில் நீயும் ஒரு உறுப்பினராக, நீயும் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு உறுப்பினராக உள்ளே போய் உட்காந்துன்னு நான் எம்பி எம்எல்ஏன்னு உருட்டுக்கிட்டு இருக்கீங்க அரசியல். இதில் சில கோடிகள் வியாபாரம் மூலியமாக, அரசியல் வியாபாரம் மூலியமாக நீங்கள் பல சேனல்களை உருவாக்கியிருக்கீங்க, பல தொழில்கள் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வேற. ஓகே, நம்ம இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, கூட்டணி கட்சி தலைவரையே நீ அழுத்தம் கொடுக்குறன்னா நீ எவ்வளோ பெரிய சுயநலவாதி, எவ்வளோ பெரிய கேடுகட்ட சுயநலவாதி. ஆணவ கொலைகளை எதிர்த்து ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை ஏற்று அப்படிங்கிற வார்த்தையே தப்பு இல்லை. நான் கேட்குறேன், திரும்ப உன் குடும்பத்தில் யாரோ ஒரு பொம்பளை புள்ளியை பக்கத்து வீட்டுக்காரன் இழுத்துன்னு ஓடிடுறான்னு வச்சுக்கோ, வேறு ஜாதிக்காரன் எவனோ ஒருத்தன் இழுத்துன்னு ஓடிடுறான், நீ பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருப்பியா? பணத்தில் அழகில் கேவலமாக இருக்கிறான், வறுமையில் இருக்கான், உன் வீட்டு பிள்ளைய எவனோ ஒருத்தன் தள்ளின்னு போட்டான்னா நீ பார்த்துட்டு சும்மா தான் இருப்பியா? அந்த இடத்துல உன்னுடைய ஆணவ கொலை தடுப்பு சட்டம் பயன்படாதா? எனக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் ஒரு பையன் ஏதோ ஒரு ஆணவ கொலைகளில் இறந்துட்டான்னு போய் நீ எல்லாம் போய் மலர் கிரீடம் மலர் வளையம்லாம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்க. அதுக்கு பல ஏக்கர் நிலம் வேணும், அரசு வேலை வேணும், அரசு நிலம் வேணும்லாம் போராட்ட அறிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துல தெரியுது நீ அவனுக்கு ஆறுதல் சொல்ல அந்த குடும்பத்துக்கு போல, உன்னுடைய அரசியல் வியாபாரத்திற்கு அந்த இறப்பை ஒரு கருவாக நீ பயன்படுத்துகிறங்கிறது தெளிவாக தெரியுது திரும்ப. ஓகேவா? இதை மையப்படுத்தி நீ அப்படியே பேக்ரேட் வழியா அப்படியே உள்ள நுழைஞ்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, உன்னுடைய அந்த கீழ்த்தரமான புத்தி இதுலேருந்து வெளியில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இப்போ அதிகமாக இருக்குது. போதைப் பொருள்கள் கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு சீர்கேடுங்கிறது அதிகமாக இருக்குது. நான் மாநில அரசை குறை சொல்லவில்லை, தமிழக அரசை குறை சொல்லவில்லை. அவர்கள் பணியை செய்து கொண்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் விட்ட அந்த கயிறு திரும்ப இறுக்கி பிடிக்கும் போது யாரும் கட்டுக்கடங்கலை. இதுதான் உண்மை. இந்த கட்டுக்கடுங்காத எல்லாம் யாருன்னு நீ நடத்திக்கிட்டு இருக்க பாரு, விடுதலை சிறுத்தைகள், அந்த சிறுத்தை குட்டிங்க தான் அதிக இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தலைவன் யார்? நீ தான். இந்த ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வான்றிய யாரை காப்பாற்ற? உன் தம்பிமார்களை நீ வளர்க்குறப்ப இந்த அடிப்பொடி அறவேக்காடுங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்று. நீ பண்ணுற நாடகம் எதுக்காக அரங்கேற்றம் பண்ண சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும் திரும்ப. அவ்வளவா தவறு. இந்த சில்லற புத்தியோடைய ஒரு இறப்பை மையப்படுத்தி அரசியல் வியாபாரம் பண்ணாத. ஓகே, அந்த பையன் யாரோ செத்து போயிட்டான், அந்த பையன் நல்லவனோ கெட்டவனோ, ஓகே, அவனை பற்றி ப்ளஸ்ஸாகவும் வரல மைனஸாகவும் வரல. ஓகே, இங்கே ரெண்டு விதமாகவும் வருது. அவன் நல்லவனும் வருது, கெட்டவனும் வருது. ஓகே, அவன் ஒன்றும் தியாகியெல்லாம் கிடையாது. ஏதோ லவ் பண்ணால் ஏதோ ஒரு விஷயத்தில் இறந்துட்டான். அவன் அது இரு குடும்பத்துடைய விஷயம். இன்றைக்கி மாநிலம் முழுவதும் அரசியல் ஆக்கிட்டீங்க. ஓகேங்களா? அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி ஒரு கொலை அப்படிங்கிறதுனால இது ஒரு பெருசாக மையப்படுத்துறீங்க. இந்த மாதிரி கொலை டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு சார். டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் சொன்னியே, நீ வன்னி ரூட்டு பொண்ணை இழுத்துன்னு போ, தேவர் ரூட்டு பொண்ணை இழுத்துன்னு போ, நாடார் ரூட்டு பொண்ணை இழுத்துன்னு போ, மீறு அடங்க மறு அப்படின்லாம் சொன்னவன் நீ தானடா.
70 வயசு கிளை உனக்கே இம்புட்டு திமிருன்னா இருக்கிற அத்தனை பேருக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் நான் சொல்கிறேன். நீ போய் ஆண்டாண்டு காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. யாரு? மு கருணாநிதி முதலமைச்சர், மு.க. ஸ்டாலின் மேயர் துணை முதலமைச்சர், இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் புள்ள துணை முதலமைச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அரசியல் முதலமைச்சருங்கிற ஒரு பதவியை ஆண்டுகிட்டு இருக்காங்க, அரசு ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்கேட் வழியா போனவன் நீ அழுத்தம் கொடுக்கிற, மிரட்டுற. வயது முதிர்வின் காரணமாக இதை கடந்து செல்லலாம் மு.க. ஸ்டாலின். உதயநிதி போவானா? சின்ன பையன் போவானா? நின்று யோசிப்பான். படிச்சவன் நின்று யோசிப்பான். உன்ன மாதிரி திகிலடா தத்துவம், இந்த தகுடு தத்துவம், இந்த ஆட்டம் போடுறவனெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய பயிற்சி, அரசியல் பயிற்சி பற்றே வேற. உதயநிதி சாதாரணமெல்லாம் நினைக்காதீங்க. அந்த பையனுடைய அரசியல் பயிற்சி பற்றே வேற லெவலில் அவன் மூவ் பண்ணுவான். உண்மைங்க. கூட படித்தவனை எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னானே, என்னுடைய நண்பன் எம்எல்ஏவாக வந்தால் அவன் கல்வித்துறை அமைச்சராகத்தான் வருவான் சொன்னான்ல. எலெக்ஷனே வரலங்க, எம்எல்ஏவே கிடையாது. அவன் நண்பன் அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா, அதுக்குள்ளே சொன்னான் உதயநிதி. என்ன சொன்னாப்புல? என்ன சொன்னார்? நல்ல கடந்த காலில் வரலாற பாருங்க. என் நண்பன் எம்எல்ஏவாக உருவானால் வருங்காலத்தில் அவன் கல்வித்துறை அமைச்சராகத்தான் உருவெடுப்பான். ஓகே, கல்வித்துறை அமைச்சராக மகேஷ், அன்பில் பொய்யாமொழி மகேஷ். அவர் உருவான பிறகு அவர் சொன்னார், விரைவில் என் நண்பன் துணை முதல்வர் ஆவான். சார் கேம், சார் கேம். இதை யார் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும்? தொல் திருமாவளவன் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உன் சில்ற புத்தி, ஓகேங்களா, உன்னுடைய அரசியல் சில்ற தனத்தெல்லாம் மு.க. ஸ்டாலின் கிட்ட காமிக்கவே காமிக்காத. ஓகேங்களா, என்னுடைய அரசியல் எண்ணங்கள் வேறு. ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த அரசியலில் ட்ராவல் பண்ணுறாள். ஓகேங்களா, எனக்கும் திராவிட சிந்தனைக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் நடுநிலைன்னு யோசிக்கும் போது யாராக இருந்தாலும் சரி, நீயே சரின்னு பண்ணால் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்தில் நீ ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் உனது குடும்பத்திற்கு திருமாவளவன் யோகியனா வாழ்ந்ததா கிடையவே கிடையாது. யாரையோ ஒரு வன்னியர் வீட்டு ஸ்கூல் பொண்ணை உன்னை லவ் பண்ணி நடுத்தரில் விட்ட. ஓகே, உன்னுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது ஒரு அமைப்பு தான், அதை ஒரு கட்சி ஆக்கிட்டேன். முதல்ல ஒரு குவாலிஸுக்காரு அம்பாசிடர்காரை வாங்கிறதுக்கு தாம்பரத்துலேருந்து சில்லறையாக பிச்சை எடுத்தேன். இன்றைக்கி எப்படியா உனக்கு வெளிச்சம் டிவின்னு ஒரு டிவி, வடபழனி ஹெட் ஆஃபீஸு, ஓகேங்களா, ஹெட் ஆஃபீஸுன்னு போடுறீங்க. உங்களுடைய கட்சி அலுவலகம்னு வடபழனி சிக்னலில் இருக்குது. அது ஒரு அம்மையார், ஒரு வயசான 80 வயசு கிழவி. அந்த அம்மா உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு தெரில. அந்த அம்மையாரை பிளாக்மெயில் பண்ணி அந்த கேஸே வடபழனி ஸ்டேஷன்லேயே அசோக் நகர் ஸ்டேஷன் அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்குது. இன்னும் அந்த நிருபர்களையோ காவல்துறை அதிகாரிகளையோ கேட்டால் தெல்ல தெளிவாக சொல்லுவாங்க. ஏமாற்றி கோர்ட்டில் ஏதோ ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி அந்த வயசான அம்மாவை சின்னாபனப்படுத்தி அன்றைக்கி அந்த கட்சி அந்த இடத்தையே ஆக்குபர் பண்ணிட்டு வந்திருக்கிறார். ஆரம்பம் முதல் இன்று வரை நீ எந்த இடத்துலையும் யோகியமாக இல்லை. திமுக கூட்டணியில் இருக்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பாரிவேந்தர் ஐயா, ஐஜேகே கட்சியுடைய நிறுவன தலைவர், அவரே எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாருங்க. நீ தனியாக போய் பானை சின்னம் வாங்குற. தான் ஒரு தேசிய கட்சி, திமுக ஒரு மாநில கட்சி அப்படிங்கிறது மறைமுகமாக குத்துற, ஆப்படிக்கிற, பின்னாடி எடுக்கிற. ஆந்திராவில் போய் உன்னுடைய கட்சியுடைய கிளையை ஆரம்பிக்கிற. இங்கே கூட்டுற மாதிரி அங்கே ஒரு 10 ரூபா இறச்சி அங்கே ஒரு நாய் கூட்டம் பூனை கூட்டத்தை அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்களும் சிறுத்தைகள் தேசிய கட்சின்னு ஆந்திராவில் ஒரு கூட்டம் கூட்டம் ஞாபகம் இருக்கா? தேசிய கட்சி. இதெல்லாம் யாரை மிரட்டுறதுக்கு பண்ண? திமுக கூட்டணி அரசையும் அந்த கட்சியையும் மறைமுகமாக மிரட்டி அடுத்த தேர்தல் வரும்போது கூட இடங்கள் பெற வேண்டும்,
வருங்காலத்தில் நாமும் இந்த நாடாள வேண்டும். நீ தாராளமாக நாடாளு, யார் வேணான்னா ஆளு ஆளு. திமுக வந்து என்ன சாதிச்சிருச்சு, அதிமுக வந்து என்ன சாதிச்சிருச்சு, பிஜேபி வந்து என்ன சாதிச்சிருச்சு, காங்கிரஸ் வந்து என்ன சாதிச்சிருச்சு, என்ன சாதிச்சாங்க?